இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம மீனா சத்யா கிட்ட இங்க பாரு சத்யா, மாமாவை இந்த மாதிரி பொய்யா வீடியோ எடுத்து அதை பரப்புனது இந்த சிட்டி தான். இனிமேல் அந்த சிட்டி கூட நீ சேரக்கூடாது. அப்படி அவன் கூட சேர்ந்தனா உன்னோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். நீ படிக்கிற பையன், ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்துன்னு சொல்றாங்க. இனிமேல் நான் உன்னை சிட்டி கூட சேர்ந்து பார்த்தேன், நான் மாமா கிட்ட சொல்லி உன்னோட இன்னொரு கையை உடச்சு விட்டுருவேன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நம்ம அண்ணா மேல விஜயா, ரோகிணி, மனோஜ், ஸ்ருதின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்றாரு. வர சொல்லி டிவில முத்து பேசுற வீடியோவை போட்டு காட்டுறாரு. வைன் ஷாப்ல என்ன நடந்ததுன்ற வீடியோ பார்த்த எல்லாருக்கும் முத்து குடிக்கலன்ற விஷயம் புரியுது. நம்ம அண்ணாமலையும் முத்து எவ்வளவோ சொன்னா, நான் தான் அவனை நம்பாம போயிட்டேன். ஆனா மீனா புத்திசாலி பொண்ணு, முத்து குடிக்கலன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒயின் ஷாப்புக்கே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்திருக்கா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த விஜயா, ஆமா அன்னைக்கு குடிக்கலன்னா என்ன, அவன் குடிகாரனே கிடையாதா, அன்னைக்கு ஒரு நாள் குடிக்கல அவ்வளவுதான், மத்தபடி அவன் குடிகாரன் தானேன்னு சொல்றாங்க. நம்ம அண்ணாமலையும் முத்துவ பத்தி நல்ல விஷயமா சொன்னா உனக்கு பொறுக்காதே, இதே மனோஜ் தப்பு செஞ்சாலே நீ மூடி மூடி மறைக்க பாப்ப, இதே முத்து தப்பே செய்யலனாலும் நீ பெருசா தப்பு பண்ண மாதிரி சொல்லுவ. இந்த பாரு விஜயா, எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி பாருன்னு சொல்றாரு. அப்புறம் ஆர்த்தி எடுத்துட்டு வந்து விஜயா, ரோகிணி, ஸ்ருதிய மீனா முத்துக்கு ஆர்த்தி எடுக்க சொல்றாரு. நம்ம அண்ணாமலை முத்து கிட்ட, முத்து நீ என்கிட்ட குடிக்கலன்னு எவ்வளவோ சொன்ன, நானும் மத்தவங்கள மாதிரி உன்னை நம்பாம போயிட்டேன், என்ன மன்னிச்சிடு முத்துன்னு சொல்றாரு. அப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, ஆனா ஒண்ணுப்பா, நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராதீங்க, அது என்னால தாங்கிக்க முடியாதுப்பான்னு சொல்றாரு. நம்ம அண்ணாமலை மீனா கிட்ட, மீனா முத்துக்கு உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும், உன்னுடைய வளர்ச்சிக்கு அவன் உதவுறான், அவனோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நீ முயற்சி எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் காலத்துக்கு ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம மீனா விஜயா கிட்ட வந்து, அத்தை நீங்க எல்லாரும் அவருடைய வீடியோ பார்த்துட்டு அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாருன்னு நம்புனீங்க, நானும் அதே மாதிரி நம்பினேன், ஆனா அவர் என்கிட்ட குடிக்கலன்னு சொல்லும்போது அதையும் நான் நம்பினேன், அதனாலதான் அந்த ஒயின் ஷாப்புக்கு நானே நேரா போய் அவர் நிரபராதி நான் நிரூபிச்சேன், இனிமேல் என்ன யாரும் குடிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்கல்ல சொல்றாங்க. மீனா நம்ம ரோகிணி கிட்டே வந்து, ரோகிணி புருஷன் தப்பு செய்யும் போது நான் அவரை திருத்தாம விட்டுட்டேன், அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, நீங்க என்ன சொன்னீங்கல்ல, எனக்கு புருஷனை வேணா திருத்த தெரியாம இருக்கலாம், ஆனா தப்பு செய்யாத புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. நம்ம சத்யாவும் சிட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்க்க வராரு. அப்ப சிட்டி தான் மேல எந்த தப்புமே இல்ல, நான் யதார்த்தமா தான் வீடியோ எடுத்தேன், அது எப்படி நெட்ல பரவுச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல நம்ம சத்யாவும் எல்லாத்தையும் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம சத்யா சிட்டி கிட்ட, சிட்டி உன்னை எப்படியாச்சும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க வெளியெடுத்துருவோம், நீ கவலைப்படாம தைரியமா இருன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. ஒரு போக்கு பார்த்தா மீனாக்கு சிட்டியால வர பிரச்சனையை விட சத்யாவால தான் அதிக பிரச்சனை வரும்னு தோணுது. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.